கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீத புத்தகங்களில் முதல் 2, 3ஆம் சங்கீதங்களின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் முகவுரையிலே சங்கீதங்களை குறித்தான ஒரு முகவுரையிலே நாம் கேட்கும்போது, சங்கீதங்கள் 5 பகுதிகளாக தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சங்கீதமும் எழுதப்பட்ட காலங்கள் முன்னும் பின்னுமாக இருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட அந்த நபர்களுடைய எழுத்தாளர்களுடைய கணக்கின் அவர்களுடைய படைப்பின்படி இது தொகுக்கப்பட்டிருக்கிறது. 1 41ஆம் சங்கீதம் வரைக்கும் முதல் தொகுப்பாகவும், அது கூடுமான மட்டும் தாவீதால் எழுதப்பட்டதாகவும், ஆதியாகமத்தின் பண்புகளாகிய தேவனுடைய படைப்பு, பூமியின் தொடக்கம், மனித வீழ்ச்சி, மனித தேவை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது போல இது அமைக்கப்படுகிறது. இதிலே தேவனுடைய பண்பை நாம் பார்க்கும்போது சிருஷ்டிகராக நாம் பார்க்கலாம். பொதுவாக இது மனித இனத்தின் இதயத்தில் தெய்வீக வாஞ்சை, தமது உதவிக்கான தேவை, விண்ணப்பம், துதிப்பாடல்கள், தேவனின் பதில்கள், தேவனின் எதிரொலிகள் ஆகியவை அடங்கியிருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதனை பற்றி இந்த சங்கீதம் சொல்லும்போது, மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதையும், வீழ்ந்து போன மனிதனை தேவனை விட்டு தூரம் போன மனிதனையும் குறித்தும் சங்கீதம் 2 நாம் பார்க்கிறோம். மீட்பரால் மீட்கப்படுவதை குறித்து சங்கீதம் 2 மேசியாவை குறித்து அறிமுகம் வருவதையும் நாம் பார்க்கிறோம். முதலாம் சங்கீதம் இந்த சங்கீத புத்தகங்களின் முக உரையாக அமைகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது 2 விதமான மக்களை வெளிப்படுத்தி நமக்கு காட்டுகிற சங்கீதமாக அமைகிறது. துன்மார்க்கனை முதலாக துன்மார்க்கனை வேதம் எழுதுகிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் நம்மிடத்தில் பேசும்போது முதலாவது அவர் சொல்லுவதெல்லாம் யூ டு நாட், இப்படி செய்யாதிருப்பீர்களாக என்றுதான் ஆரம்பிப்பார். ஏனெனில் மனிதன் விழுந்து விட்டான். விழுந்த மனிதன், துன்மார்க்கமான மனிதன், பாவியாகிய மனிதன், கீழ்ப்படியாமையினாலே வீழ்ந்து போயிருக்கிற மனிதன், தூரம் போன மனிதன் என்று அனைத்து நெகட்டிவ் ஃபேக்டர், தவறுதலான குணங்களை உடைய மனிதனாக காணப்படுகிறான். ஆதலால் இயேசு கிறிஸ்துவானவரும் தேவனானவரும் நம்மோடு கூட பேசும்போது, நீ செய்வது தவறு என்பதை முதலாவது சுட்டி காட்டிவிட்டு, எப்படி நீ செய்ய வேண்டும் என்று நீதிமானின் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க விரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருந்தது. அதை நாம் மலை பிரசங்கங்களிலே கூட பார்க்கலாம். இப்படி சொல்லப்படுகிறது அல்லவா, அது அப்படி அல்ல, அது இப்படி செய்யப்பட வேண்டும், உங்கள் கிரியை இப்படி இருக்கிறது, உங்கள் எண்ணங்களினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தேவன் முதலாவது இதை நீங்கள் உபவாசிக்கும் போது இப்படி உபவாசிக்காதே, நீ தியானம் செய்யும்போது இப்படி நீ தானம் செய்யாதே, நீ கொடுக்கும்போது இப்படி கொடுக்காதே, நீ ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்காதே என்று சொல்லிவிட்டு தான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அதெல்லாம் இந்த சங்கீதங்களின் ஒரு முக உரையாக இந்த முதலாம் சங்கீதத்தை பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய கிரியைகளும் நீதிமான்களுடைய கிரியைகளையும் துல்லியமாக அளவிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வெவ்வேறான வாழ்க்கை தத்துவங்கள் காணப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் நீதி, அன்பு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மற்றும் உலக சிநேகத்தினின்று உலகம் இது பெருசு என்று நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய குணாதிசயங்களிலே வளர்வதற்கு ஆசை படைத்தவர்கள் தான் நீதிமான்கள் என்றும், அவபக்தி உள்ளவர்கள் உலகத்தின் வழிகளையும் ஆலோசனைகளையும் விருப்பப்படுகிறவர்கள், தெரிவிக்கிறவர்கள், அதற்காக வாழுகிறவர்கள் என்பவர்கள் துன்மார்க்கர்களாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் அதிகமாக கிரியையினாலே இது அறியப்படுகிறது. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்றால் நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று நீ கல்வி கற்க வேண்டும், வேத வார்த்தையை கற்க வேண்டும், வாசிக்க பழக வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நீ அசை போட வேண்டும், அதை உன் உணர்வுகளிலே உன் இரத்த நாளங்களிலே ஏறும்படியாக அதை நீ மனனம் செய்ய வேண்டும்
என்று 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி மனனம் செய்கிறவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் எப்பொழுதும் செழிப்பாய் இருப்பானாம். எத்தனை விதமான பஞ்சங்களும் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் மனவேதனைகளும் நிரம்பிய ஒரு பூமியாக இருந்தாலும் இந்த நீதிமானுடைய வாழ்க்கையானது தேவன் என்கிற ஜீவ நதி ஓடுகிற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருப்பவனைப் போல இருப்பாராம். அவர்கள் எப்பொழுதும் செழிப்பாயிருப்பார்களாம். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் மனித மனம், நீதிமானின் மனமும் நீதியின் தேவனாகிய கிறிஸ்துவின் மனமும் ஒருங்கே இசைய பெற்றிருப்பதினாலே அப்படிப்பட்ட அழகான காரியங்களை செய்வார்களாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவார்களாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் எந்த காற்று எந்த திசையிலே அடிக்கிறதோ அந்த திசையிலே பறந்து போகிற பதரை போல இருப்பார்களாம் என்று அழகாக இருவருக்கும் இடையான வழிகளை இங்கே நிறுத்துகிறது. இன்னும் ஆழமாக இந்த சங்கீதம் ஒட்டுமொத்த மனித வாழ்வியலையும் வேதத்தையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது என்றும் சொல்லலாம். ஏனெனில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களிலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் நீதிமான்களுடைய சபைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையும் நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதையும் துன்மார்க்கர் அழிந்து போவதையும் குறித்து இந்த சங்கீதம் ஒட்டுமொத்த தேவ செய்தியை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிட்டு நீதிமான் என்பவன் யாரை பின்பற்றுகிறவன், எப்படிப்பட்ட ஜீவன் நதியின் ஓரமாக நடப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவதுதான் இந்த 2ஆம் சங்கீதம். ஜனங்களும் இந்த பூமியும் தவறான காரியங்களிலே கொந்தளித்து தங்களுக்கு விருப்பமான விருதாவான காரியங்களை, எம்டினஸ், விருதான அதுல ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவையற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்களாம். அதிலே ஒன்றுதான் தங்களுக்கான தேவனை அவர்கள் படைத்தது, விக்கிரகங்களை வணங்குவது, இயற்கைகளை வணங்குவது, ஏதோ ஒரு சக்தியை தங்களுக்கு அவர்கள் வேண்டி வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் தேவன் இங்கே மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவரை அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பின் காலத்திலே மாத்திரமல்ல, அவருடைய மரண காலத்திலே மாத்திரமல்ல, ஏறொரு ராஜாக்களை குறித்து நாம் படிக்கிறோம். பரலோகத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு அழகான தீர்மானங்களை வைத்திருக்கிறார். அதை தனது அரசவையிலே பிரகடனம் செய்யும் போதுதான் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவானவருக்கு விரோதமாக செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். அவன் அந்த மகிமையையும் அந்த மேன்மையை எடுத்துக்கொள்ள ஆசைப்படும் போதுதான் அவன் பூமியிலே தள்ளப்படுகிறான். பின்பு கிறிஸ்துவும் மனித சாயலிலே பூமிக்கு வந்து மனிதர்களை மீட்கும் கட்டாயம் உண்டாயிற்று. இவை அனைத்தையும் இந்த 2ஆம் வசனத்திலே அடக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று இந்த பூமி பிசாசின் ஆளுகையிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பிசாசை பின்பற்றுகிற தூதர்களும் பிசாசுக்கு அடிபணிந்து போகிற மனிதர்களும் பிசாசின் அதிகாரிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அதாவது துன்மார்க்கருடைய அக்கிரமக்காரருடைய பிசாசுத்தனமான மனிதர்களை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டுகளை எல்லாம் அறிந்து போடுவோம் என்று சொல்லுகிறார்களாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஒருவனும் செய்துவிட முடியாது. செய்வது போல நடக்கலாம், ஆனால் செய்துவிட முடியாது. தேவன் அதையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம், ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார்களாம். ஏனெனில் அவர்கள் என்ன செய்தாலும் அதை சரி செய்ய அவரால் கூடும். ஒரு குழந்தைக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த கார் அது பீஸாக பிச்சு போட்டுட்ருக்கு. மேலே மாடியிலேருந்து அப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி வேலை பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை அது பீஸாக எல்லா ஜாயின்ஸையும் பிச்சு போட்டுட்டு அதுக்கு ஒன்றும் புரியல, உட்காந்து அழுது. ஆனால் மேலேருந்து அப்பாவுக்கு தெரியும், அப்பாவால் மாட்ட முடியும் தானே, சரி அவன் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம், சரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டு வைப்பார். அப்போ அந்த குழந்தை அது இது பண்ணி போச்சேன்னு உட்காந்து அழும்போது இறங்கி போய் அவரால் அதை மாட்ட முடியும். இல்லைன்னா அந்த குழந்தை அதை பிச்சு போட்டுட்டு இது நீ வேலைக்கு ஆகாது அப்படின்னு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்குடைய அந்த பிச்சு போட்ட அந்த காரை எடுத்து அவரால் ஒவ்வொரு பார்ட்ஸாக சரியாக ஃபிட் பண்ணி அதை திரும்ப ஓட வைக்க முடியும்.
அப்படித்தான் ஆண்டவர் மேல இருந்து பார்த்து, சரி போ, நீ திமிரில், கோபத்தில், வெறுப்புல இதெல்லாம் செய்றியா, அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சில நேரங்களில் அதே தகப்பனார் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த குழந்தை அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஒரு சிறிய தண்டனைகளை கொடுப்பார், ஒரு சிறிய எச்சரிப்பை கொடுப்பார். சில வேளைகளே அதற்கு வலிக்கக்கூடிய அளவுக்கு கலங்கடிக்க கூட செய்வார். அப்படித்தான் பிதாவானவர் பல முறை நமக்கு பொறுமையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மை மன்னித்து மன்னித்து உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக வருகிற பிசாசுக்கும் கூட அந்த மன்னிப்பு கிடைத்திருக்கும், வாய்ப்பு இருந்திருக்கும், மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டு உக்கிரகத்தின் உச்சத்திலே அவன் சென்றான். அதனால் அவனுக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இது பரலோகத்தில் நடந்த சம்பவம். அதற்கு இணையாகத்தான் பூமியிலே இவைகளெல்லாம் மனிதனுக்காக செய்து காட்டப்படுகிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். நாம் இதே வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷங்களிலே வாசிப்பது போல உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி மனிதன் உண்டாக்கப்படும் முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி, தேவனுக்கு விரோதமானவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாருங்கள். இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பரலோகத்தில் நடந்துச்சு. இது எழுதி கொண்டிருப்பது தாவீது தனது தீர்க்க தரிசனங்களில் எழுதி கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த காரியங்களெல்லாம் நடக்கவிருக்கிறது, இனி மீதி உள்ள பூமியிலே நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாயிருங்கள் ராஜாக்களே என்று சொல்லி அவர் பயமுறுத்துகிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்றால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும்போது, அப்போ என்ன எச்சரிக்கை, என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா மனித மனத்திலே. அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், நடுக்கத்துடனே அவரை சேருங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். ஏனெனில் நாம் எல்லாருமே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதாவது நியாயத்தீர்ப்பின் ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கே வைத்து நியாயம் தீர்க்கப்படும், மேக மீதிலே வைத்து நியாயம் தீர்க்கப்படும். நித்திய ஆக்கினைக்கென்றும் நித்திய தண்டனைக்கென்றும் மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். அதை நாம் துன்மார்க்கனுடைய நீதிமான்களுடைய காரியங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்றால் அன்பு கூறுங்கள் என்று அர்த்தம். நமக்கு அன்பு இல்லாமல் யாரையுமே கிட்ட போய் ஹக் பண்ணி முத்தம் கொடுக்க மாட்டோம். சும்மா பொய்யான முத்தம் கொடுத்தா கூட அதில் ஒரு நல்ல முகத்தில் அந்த வெறுப்பு உணர்வு தெரியும், ரிஜெக்ஷன் ஃபீலிங் நல்லா தெரியும். அன்போட கொடுக்குற முத்தத்துக்கான அந்த அன்பு வித்தியாசமாக இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்போடு நீங்கள் ஈடுபாடோடு முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இது நியாய தீர்ப்பின் காலத்தில் எப்படி அழிவு உண்டாகும் என்பதை எச்சரிக்கையோடு நிறைவு பெறுகிறது. ஆதலால் அந்த நியாய தீர்ப்பிலே, அந்த அக்னி கடலிலே நீங்கள் தள்ளப்படுவதற்கு முன்பாக முந்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை இந்த சங்கீதம் கொடுக்கிறது. சங்கீதம் 3. இந்த 3 சங்கீதங்களுமே தாவீதினுடைய ஒரு முதிர்ந்த மனநிலையிலே, ஒரு அனுபவம் நிறைந்த சூழலிலே எழுதப்பட்ட சங்கீதம். இதை நாம் தலைப்பின் கீழே பார்க்கும்போது தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிறிஸ்துவோட உள்ள வாழ்க்கையிலே நடக்கிற நிகழ்வுகளும் போலவும், தாவீதோட வாழ்க்கையிலே, அதாவது ஆன்மீக காரியங்களிலே, அவர் பாவத்திலே விழுந்ததை நாம் இங்கே மனதிலே வைக்கக்கூடாது. அது சரீர பிரகாரமாக அவர் விழுந்து போனார். மன ரீதியிலே, ஆவி ரீதியிலே தாவீது உணர்ந்த உணர்வுகள், அவருடைய பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அவர் அந்த சங்கீதங்களிலே வெளிப்படுத்தியிருப்பார். அது கிறிஸ்துவின் வேதனையின் வெளிப்பாடாக நாம் தீர்க்க தரிசனமாக தியானிக்க அது வசதியாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் அனுபவித்த அநேக வேதனைகளை நம்மால் தெரியாது. அவருக்கு பாடு மரணம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் 33 வருடங்களிலே 30 வருடங்களாக அவர் மன நிலையிலே எப்படி இருந்தார் என்பதை அதிகமாக சங்கீத புத்தகங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆதலால் இதை வாசிக்கும் போதெல்லாம் தேவன் இப்படியெல்லாம் மன வேதனையா இருந்தாரா, இவருக்கு இவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருந்தனா, ஒவ்வொரு நாளும் இப்படி அவர் போராடினாரா, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுக்கு தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு எதிராளிகள் இருந்தார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த சங்கீதம் வசதியாய் அமைகிறது. தாவீதுக்கு விரோதமாக அவன் சொந்த குமாரன் எழும்பியது போல தேவனுக்கு விரோதமாக பிசாசானவன் தன் சொந்த கிரியை, தனது சொந்த பணிவிடையாளர்கள், தேவதூதர்களின் பிரதான தேவதூதனே தனக்கு விரோதமாய் எழும்பியதை பார்க்கலாம். அவன் மூலமாக அநேக சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள் என்றும் பார்க்கலாம்.
அதே வேளையில தாவீது என்கிற ஒரு சராசரி மனிதனுடைய மனநிலைமையும் வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறது. நமது வாழ்க்கையிலும் நமக்கு சொந்த பிள்ளைகளோ நம்ம சொந்தக்காரர்களோ விரோதமாய் வரும்போது இந்த சங்கீதங்களை வாசித்து நாம் ஆறுதல் அடைய முடியும், நாம் தவறு செய்யாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதற்காகவே வேதம் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. பூமியிலே மனிதர்களை நியாயம் தீர்க்க கூடாது, அதை நாம் துணிகரமாக செய்து விடுகிறோம். 2ஆம் வசனம் சொல்லும், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். நாம் எப்பொழுதுமே பிற மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும், மன்னித்து பேசுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்தி பேசுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் பாவிகளாயிருந்த நமக்கே பரிசுத்த தேவன் இறங்கி வந்து இரக்கம் பாராட்டும் போது நாம் சக மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, அது பிசாசுத்தனம். அதே வேளையிலே அப்படி நியாய தீர்க்கப்படும் போது இந்த தாவீதை போல தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை போல தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு நமக்கு உண்டாகிற சோதனைகளிலிருந்து அவரை சார்ந்து ஜெயம் எடுக்க வேண்டும். அவர் நம் ஜெபங்களை கேட்பார், நம்மை நிம்மதியாய் தங்க பண்ணுவார். நாம் தடுமாறாமல் விழுந்து விடாமல் நம்மை தாங்குகிறவர் அவர்தான் என்பதை நாம் கண்டுபிடிப்போம். நான் ஒரு தனி நபர், எனக்கு முன்பாக 10,000 பேர் போருக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் அந்த 10,000 பேரையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நாம் அபயமிட வேண்டும். 7ஆம் வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கையாக இந்த ஜெபம் அமைகிறது. இறுதியாக சரீர ரட்சிப்பும் ஆத்தும ரட்சிப்பையும் உள்ளடக்கிய வசனமாக 8ஆம் வசனம் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று அவர் இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதும் போது பூரண ரட்சிப்பு தேவனுடையது, அவரை நாம் சார்ந்து கொள்வதால் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும், அதுதான் நித்திய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டி சொல்லுகிறது. இந்த சங்கீதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வேத புத்தகங்கள் எழுதப்பட்டிராத காலங்களிலே மனப்பாடமாக செய்து தங்கள் வாழ்க்கையிலே நேரிட்ட அநேக சோதனைகளை மேற்கொள்ள உதவியாக இருந்தது. பக்தியிலே, வைராக்கியத்திலே, தேவனை நம்பும் பற்றும் விசுவாசத்திலே மேலோங்கி வளர்வதற்கு உதவியாக இருந்தது. தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.